ஹாய் ஹலோ விவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, ராஜஸ்தான் ராயல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய சஞ்சு சாம்சன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேல இணைய போகிறாரு அப்படின்ற நியூஸ் வந்துட்டு பல மாதங்களாகவே பேசப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் இப்போ அது வந்துட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில் உற்சாகத்தையும், ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டன்ஸ் அதாவது ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க மத்தியில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டீம்ல இருக்கக்கூடிய நிர்வாகிகள் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட பார்த்தோம் அப்படின்னா ஒத்துழைப்பு அப்படின்றது சஞ்சு சாம்சனுக்கு தரப்படல. அதை தாண்டி வந்துட்டு தலைமை பயிற்சியாளராக இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட் இருக்கார் இல்லையா, அவருக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கருத்து வேறுபாடு அப்படின்றது இருக்கு. ரியான் பராக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொந்தக்காரர் ஒருத்தர் மூலியமா வந்துட்டு கேப்டன்ஷிப் வாங்கி கொடுக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே பல காரணங்களா சொல்லப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தோனி இருக்கார் இல்லையா, அவர் இந்த சீசன்லேயே விளையாடுறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரைன் பண்ணாமல இத்தனை சீசனாக பார்க்காத ஒரு ஒஸ்டான சிஎஸ்கே அப்படின்றத வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட இந்த 18 சீசனில் முதல் டைமாக பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க பாயிண்ட் டேபிளில் லாஸ்ட் பிளேஸில் வந்துட்டு எப்படி சொல்கிற லாஸ்ட் பிளேஸில் வந்துட்டு முடிச்சிருந்தாங்க. ஸோ இம்பேக்ட் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, இம்பேக்ட் பிளேயர்ஸ் அப்படின்றத தாண்டி பல யங்ஸ்டர்ஸை வந்துட்டு மத்தியில் தான் இறக்கி விட்டாங்க. அதாவது பாதி மேட்சஸ் முடிஞ்சு சுச்சுவேஷன்லாம் கையை விட்டு போனதுக்கு அப்புறமா நம்ம உருவில் பட்டேலாக இருந்தாலும் சரி, இல்லைனா பிராவிட்ஸ் இருக்காரு இல்லையா, அவரையா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாதி மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு நல்ல விதமான ரிசல்ட்ஸ் அப்படின்றதும் கிடைச்சிருந்ததுனால அடுத்த சீசனில் கண்டிப்பாக வந்துட்டு அந்த யங்ஸ்டர் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்துட்டு வாய்ப்புகள் அப்படின்றது கொடுக்கப்படும். மறுபடியும் வந்துட்டு சிஎஸ்கே பழைய மாதிரி ஷைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பட் இப்போ வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஷன்ல எவ்வளோதான் சிஎஸ்கே வந்துட்டு முயற்சி பண்ணாலும் கூட ஒரு பெஸ்ட் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனை எடுக்க முடியல அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தோனி வந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டாப்ல அப்படின்னா ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக சிஎஸ்கேக்கு தேவை அப்படின்றதுனால அந்த ஒரு ஆப்ஷனுக்காக தான் வந்துட்டு சிஎஸ்கே இருக்காங்க இல்லையா, அவங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையாகவே சஞ்சு சாம்சன் இருக்கார் இல்லையா, ஒரு சிஎஸ்கேக்கு வரதான் போறாரா, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேக்கு வந்து அவருக்கு என்ன மாதிரியான ரோல்ஸ் அண்ட் பொறுப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே இது வரைக்கும் வந்துட்டு வேற ஒரு டீம் வந்து பிளேயர்ஸை வாங்கினதே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு பிளேயர் தேவை அப்படின்னா வந்துட்டு ஆக்ஷனில் போய் எடுப்பாங்க. அதை தாண்டி வந்துட்டு சீசன் விளையாடிக்கிட்டு இருக்கும் போதே வந்துட்டு பிளேயர்ஸ்க்கு காயம் ஏற்படுது அப்படின்னா வந்துட்டு மாற்று வீரர்களாக, அதாவது சப்ஸ்டியூட் பிளேயர்ஸாக வேணால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா வேற ஏதாவது பிளேயர்ஸை வந்துட்டு எடுப்பாங்க. இன்னொரு டீம் வந்து இது வரைக்கும் சிஎஸ்கே வந்துட்டு ஒரு பிளேயரை வாங்கினதே கிடையாது அப்படின்றது தான் ஒட்டுமொத்தமாக வந்துட்டு இந்த நியூஸை உறுதிப்படுத்த முடியாததுக்கான முதல் மட்டும் முக்கியமான காரணம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சிஎஸ்கே அப்படி வந்துட்டு வாங்கியிருந்தாங்க, இல்லை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஓகேப்பா இன்னைக்கு சிஎஸ்கே பண்ண மாதிரி மறுபடியும் பண்ணுறாங்க போல அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். இது வரைக்கும் சிஎஸ்கே அது பண்ணாததுனால தான் 100% இந்த செய்தியை நம்ம உறுதிப்படுத்த முடியல. அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கே தரப்பு இருக்கு இல்லையா, சிஎஸ்கே தரப்பில் வந்துட்டு கேப்டன்ஷிப் அப்படின்றது வந்துட்டு உங்களுக்கு தர முடியாது. ஏன்னா அது வந்துட்டு ருத்ராஜ் கைக்வாட் இருக்காரு இல்லையா, தலை தோனியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அடுத்து சிஎஸ்கேவை ருத்ராஜ் கையில தான் ஒப்படைச்சிருக்காங்க. அதனால ருத்ராஜ் தான் வந்துட்டு தொடர்ந்து டீமை வந்துட்டு லீட் பண்ணுவாப்ல. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவி வழங்கப்படும், துணை கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு இன்கேஸ் வந்துட்டு ருத்ராஜுக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்படுது, இன்கேஸ் ஒரு சில பர்சனல் ரீசன்ஸ்னால அவரால் மேட்சஸ் விளையாட முடியல அப்படின்னா அப்போ வந்துட்டு நீங்கள் டீமை லீட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எங்கள் சைட்லேருந்து நாங்கள் பண்ணித்தரோம் அப்படின்னு சொல்லி சஞ்சு சாம்சன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் அதுக்கு சஞ்சு சாம்சன் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா முழு மனசோட ஒத்துழைப்பு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்றது வந்துட்டு சிஎஸ்கேக்கு இப்போ ரொம்ப 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 முக்கியமான ஒரு ட்ரம்ப் கார்டா இருக்கு. என்னதான் உருவில் பட்டேல் இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் அவர்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது கொஞ்சம் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள எடுக்கிறதுல தான் ஆர்வம் காட்டுவாங்க. ஸோ பஞ்சாப்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப், குஜராத் இவங்களாம் அன்கேப்டு பிளேயர்ஸ் நிறைய வச்சிருக்கும் போது சிஎஸ்கே எப்பயுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள வச்சு விளையாடுவாங்க. அதனால இப்படி ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வந்தால் கண்ணை மூடிட்டு சிஎஸ்கே தாராளமாக ரெட் கார்பெட் விரிச்சு நம்ம சஞ்சு இருக்கார் இல்லையா, சஞ்சு சாம்சனை உள்ளே கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பட் இன்னொரு சைடில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா
21 இருக்கு இல்லையா, 21ல இருந்து வந்துட்டு சஞ்சு சாம்சன் இந்த டீமை லீட் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல அப்படின்னு சொல்லலாம் ராஜஸ்தான் ராயல்ஸை. ஸோ 10 வருஷமா ஐபிஎல் விளையாடி இருக்கக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட 8 வருஷம் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமுக்காக தான் விளையாடி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸுடைய பிசியோதெரபிஸ்ட் இருக்காரு இல்லையா, அவர் கூட பல மீட்டிங்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பல இன்டர்வியூஸ்ல கூட சொல்லியிருக்காரு சஞ்சு சாம்சன் வந்துட்டு ரொம்பவே அமைதியான ஒரு பையன், எல்லா சுச்சுவேஷனையுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார். அது மட்டும் இல்லாமல் டீம்மேட்ஸ்லாம் எங்கேயாவது அவுட்டிங் போனோம் அப்படின்னா ஒரு 40-50 பேர் சாப்பிட்றதுக்கு வந்துட்டு அவர் சோலோவாக பில் அப்படின்றத பே பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பார், எல்லாத்தையுமே கேரிங்காக பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சனாக தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் சஞ்சு சாம்சனை எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ சஞ்சு சாம்சன் என்னதான் மினி ஆக்ஷனுக்கு வந்தார் அப்படின்னாலும் அவர் மேலே பிட் பண்ணுறதுக்கு எல்லா டீம்ஸுமே வரிஞ்சு கட்டுவாங்க, பல கோடிகள் அப்படின்றத கொட்டி கொடுப்பாங்க அப்படின்னாலும் எல்லா டீம்லையுமே இப்போ பர்ஃபெக்டான கேப்டன் இருக்கிறதுனால வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கேப்டன்ஷிப் பொறுப்பு அப்படின்றது சஞ்சு சாம்சனுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையவே கிடையாது. ஸோ இன்கேஸ் சஞ்சு சாம்சன் கேப்டன்சி தான் வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சாரு அப்படின்னா நிர்வாகிகள் கூட ஹெட் கோச்சா இருக்கக்கூடிய ராகுல் டிராவிட் இருக்கார் இல்லையா, அவர் கூட உட்காந்து சமரசம் அப்படின்றத பேசிட்டு மறுபடியும் டீமை கட்டமைச்சு ஒரு 2 சீசனுக்கு முன்னாடி ராஜஸ்தான் ராயல்ஸ் எவ்வளோ ஃபயராக இருந்தாங்களோ அதே மாதிரி ஒரு கட்டமைப்பு மூலியமா கொண்டு வரதுக்கு அவர் ட்ரை பண்ணாரு அப்படின்னா அவருக்கு கேப்டன்ஷிப் கிடைக்கும். பட் நான் வந்துட்டு புலிக்கு வாழா இருக்கிறத விட பூனைக்கு தலையாக தாண்டா இருப்பேன், தன்மானம் இல்லாத இடத்துல இருக்க மாட்டேன், எனக்கு வந்துட்டு வைஸ் கேப்டன்ஷிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னுடைய டேலண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எங்கே ரெகக்னைஸ் பண்ணுறாங்களோ நான் அங்கேயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு எடுத்துட்டாப்ல அப்படின்னா டெஃபினட்டாக அவர் சிஎஸ்கேக்கு தாவுறது ரொம்ப உறுதி அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அதுக்கான ஹிண்ட்ஸ் பல தரப்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ரிலேட்டடா இருக்கு இல்லையா, சஞ்சு சாம்சன் வந்துட்டு சிஎஸ்கே ஜாயின் ஆக போறாரு அப்படின்ற போஸ்ட்டுக்கு சஞ்சு சாம்சனுடைய மேனேஜர் லைக் போடுறது, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எல்லோ கோட் ஒன்று கிராஸ் பண்ற மாதிரி சஞ்சு சாம்சன் ஸ்டோரி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா பல க்ளூஸ் அப்படின்றத நமக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க சஞ்சு சாம்சன் சிஎஸ்கேக்கு வரதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, சஞ்சு சாம்சன் எந்த இடத்துல விளாண்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.